விஜய் எங்கே அந்த கேரவன் வேலில் ஏறினதுலேருந்து திருப்பி அவர் தப்பி ஓடுனது வரைக்கும் அத்தனை ஃபுட்டேஜும் கேட்குறாங்க. இதை கொடுக்க முடியாதுன்னு எங்கே போயிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அடியில் என்ன இருக்கு? கணம். வழியில் பயம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. யார் இந்த அஸ்ரா கார்க்? இந்த அஸ்ரா கார்க்ன்ற ஒரு அதிகாரி, அவருடைய பணிகள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பணிகள், அவரை பற்றியான உங்களுடைய பார்வை, இந்த எஸ்ஐடி குழுவுக்கு அவரை நியமித்ததன் பின்னணி என்ன சார்? அஸ்ரா காருக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகளை முதல்ல ரவுண்ட் அப் பண்றார். இந்த அஸ்ரா கார்க்கை இந்த அரசு மாற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டுடைய அரசியலே தலைகீழ போயிருக்கு. ஓகே, ஏன் குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருப்பார், சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். அவன் எந்த பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி. இப்போ எஸ்ஐடி என்ன கேட்குறாங்க? இந்த டோட்டல் ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. விஜய் எங்கே அந்த கேரவன் வேலில் ஏறினதுலேருந்து திருப்பி அவர் தப்பி ஓடுனது வரைக்கும் அத்தனை ஃபுட்டேஜும் கேட்குறாங்க. இதை கொடுக்க முடியாதுன்னு எங்கே போயிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அடியில் என்ன இருக்கு? கணம். வழியில் பயம். மதுரையில் தேர்தலே நடத்த முடியாது எலெக்ஷன் கமிஷன் கையை வச்சிருச்சு. எங்க இங்க இருக்கிற அதிகாரிகள் அட்டாக் பாண்டி, பாகிஸ்தான் பீரங்கி ஓட்டிட்டு வந்தவர் பொட்டு சுரேஷ், முபாரக் மந்திரி, மன்னன் பழைய பஸ் கண்டக்டர், பிஷா பாண்டியன், எஸ்ஆர் கோபி, இவங்க தான் மதுரையுடைய மன்னர்கள். அப்பா உங்களுக்குலாம் பொது மன்னிப்பு, நேராக வாங்க எங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து நீ எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வாழ ஆட்டக்கூடாது. எல்லாரும் டீ காபி பிஸ்கட்டு எல்லாம் கொடுத்து ஸ்பெஷலாக கொஞ்சம் ஐயா மன்னிச்சுங்க இனிமே திருந்தி வாழ போ. புட்டு எங்கய்யா? எங்கேயா தேனி மலை பக்கம் ஒதுக்கிட்டாரு. வாங்க புட்டு, உங்களை தான் பார்க்க ரொம்ப நாளாக இருக்கேன். அப்போ கவனிக்கப்பா, அவருக்கு ப்ரூ காப்பி கொடுங்க, ஸ்பெஷல் பிஸ்கட் கொடு, எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு ஐயா இனிமேல் எந்த குற்றம் பண்ண மாட்டேயா, திருந்தி வாழ்கிறேன். நீங்கள் திருந்தி வாழ்கிறது ஜெயிலில் தான் வாழணும். அங்கே உங்களுக்கு ரூமெல்லாம் ஐயா நீ நம்பித்தானே வந்தேன், நானும் ஒன்று நம்பித்தான் ரிமாண்ட் பண்ணி தூக்கி போட ஒரே அரை சேவனி வீங்கி போய் என்ன நல்லா தானே போனார். வரும்போது இந்த பக்கம் கொஞ்சம் வீங்கி இருக்கடா. போலி ஜீப்பில் புள்ளிங்கோ. அப்போ உளவுத்துறை ஏட்டையா பதறாரு. ஐயா கொஞ்சம் உடனே பாருங்க ஐயான்னு. வண்டி நம்பர் எடு. வண்டி நம்பர் செக் போஸ்ட் போகிறக்குள்ள பிடிச்சாச்சு. பிடிச்சா எல்லாம் போலீஸ் ஜீப்பில் யார் உட்காந்துருக்கா? புள்ளிங்கோ உட்காந்துருக்கு. அப்படியே தூக்கிட்டு போய் அவர் பாணியில் வெளுத்தா, ஐயா எங்களுக்கு ஏடிஜிபி ஜெயராம் இந்த வண்டியை கொடுத்தார், போய் கடத்திட்டு வர சொன்னார். அப்படியா? சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். அவர் மேலே போய் யாரை போடு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து இன்றோடு 12 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னுமே திரு விஜய் அவர்கள் அங்கே போகாம தான் இருக்காரு. நேற்றிலிருந்து வீடியோ காலில் பேசிட்டு வர்றாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. என்ன ரொம்ப ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டதாகலாம் செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நம்மளுமே அங்கே களத்தில் பேசியிருக்காங்க நம்ம ஆட்கள். அவங்க சொல்கிற தகவல் இதுதான். ரொம்ப வருத்தப்படுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு, நான் விரைவில் வந்து உங்களை பார்க்குறேன்னுலாம் பேசியிருக்காரு. இந்த கரூர் துயர சம்பவம் 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகாக பல்வேறு கட்ட விசாரணைகள்லாம் நீதிமன்றத்தில் நடந்தது. தலைமறைவு, அவங்கெல்லாம் முன்ஜாமீன் கேட்டது, இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும்லாம் போயிருக்காங்க. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், உயர்நீதிமன்றம் திரு செந்தில்குமார் நீதியரசர் அவர் மூலமாக வந்து திரு அஸ்ரா கார்க், தமிழ்நாட்டில் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க, அதே போல் அதை உற்று நோக்கக்கூடியவங்களுக்கு திரு அஸ்ரா கார்க் குறித்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு நல்ல அதிகாரி, பெயர் பெற்ற அதிகாரி, தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருக்காரு. பல்வேறு பணிகளில் அவருடைய பணிகள் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. இந்த எஸ்ஐடிக்கு வந்து வடக்கு மண்டல ஐஜி திரு அஸ்ரா கார்க்கை நியமனம் பண்ணியிருக்காங்க. முதல்ல யார் இந்த அஸ்ரா கார்க்? இந்த அஸ்ரா கார்க்ன்ற ஒரு அதிகாரி, அவருடைய பணிகள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பணிகள், அவரை பற்றியான உங்களுடைய பார்வை, இந்த எஸ்ஐடி குழுவுக்கு அவரை நியமித்ததன் பின்னணி என்ன சார்? இல்லை, இப்போ இவரை பற்றி அடிப்படையாக
நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பட்டதாரி. பாட்டியாலா, பஞ்சாப் பாட்டியாலா சொந்த ஊர். அப்பா அம்மா 2 பேரும் பேராசிரியர்கள். ஓகே. நீங்கள் பேராசிரியர்களுடைய பிள்ளைகள் நீங்கள் குழந்தையிலிருந்து அந்த பேராசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கல்வி கற்றுக் கொடுப்பவர்கள் மட்டும் பிள்ளைகள் அல்ல, சரி, தங்களுடைய பிள்ளைகளையே நீங்கள் ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள சமூக அக்கறையுள்ள ஒரு மனிதனாக உருவாக்குவார்கள். எனக்கு தெரிந்து நீங்கள் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆலிவர் பொன்ராஜ், அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே கல்லூரி பேராசிரியர்கள். நீங்கள் இவர் அசராக்காருக்கு ஐபிஎஸ் அசராக்காருக்குன்னா அவர் ஐஏஎஸ் அசராக்கார். நான் ராமநாதபுரம் கலெக்டர், இப்போது ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் எடை போட்டு கொள்ளலாம். ஆனால் இந்த அதிகாரிகளை வைத்து இந்த அரசு செய்கிற ஊழல் தான் நம்ம விமர்சனத்துக்கு உண்டாகுது. ஓகே. நீங்கள் அஸ்ராக்காருக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகளை முதல்ல ரவுண்ட் அப் பண்ணுறார். ஓகே. இந்த அஸ்ராக்கார்க்கை இந்த அரசு மாற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டுடைய அரசியலே தலைகீழ போயிருக்கு. ஓகே. ஏன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருப்பார், சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். அவன் எந்த பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி. 2011 ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு. மதுரையில் எலெக்ஷன் கமிஷனர் இவரை சிறப்பு அதிகாரியா போடுறாங்க, இவரையும் சகாயத்தையும் போடுறாங்க. போட்ட பிறகு ஆட்சி முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு சோழவந்தா எம்எல்ஏ கருப்பையா அதிமுக எம்எல்ஏ மேலே ஒரு பெண் நில அபகரிப்பு வழக்க எல்லா ஸ்டேஷன்லையும் கொடுக்குது, எல்லாத்தையும் கொடுக்குது. கேட்குறக்க ஆள் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அந்த கட்சியில் இருக்கிற வழக்கறிஞரை அரசு தரப்பு வழக்கறிஞர். இந்த கேவலம்லாம் இந்த திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கத்தினுடைய ஆடி வேரில் அமிலத்தை ஊற்றி அழிக்கணுங்கிற காரணமே இதுதான். என்ன இல்லை, எல்லா ஸ்டேட்லையும் இந்த மாதிரி ஆளுங்கட்சி தரப்பினர் அவங்க வக்கீல தானே அரசு வழக்கறிஞராக நியமனம் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேட்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே, எந்த கூத்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற கூத்து மாதிரி உலகத்திலே கிடையாது. இந்த கூத்து பூரா இங்கே தான். இந்த கூத்து, அதாவது டிஎஸ்பி போய் இன்ஸ்பெக்டருக்கு செல்ட் அடிக்கணும். யாரு? டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர். ஆமாம், இந்த கூத்து திராவிட இயக்கங்கள் தான். அதாவது ஆணி வேரில் அமிலத்தை ஊற்ற வேண்டிய இந்த அரசுகள் யாரு? சொந்த லாபத்துக்காக சட்டத்தை மாற்றுவது, ஜனநாயகத்தை மாற்றுவது. முதல்ல எஸ்பிக்கு யார் இருப்பாங்க தெரியுமா? ஒரு ஆலோசகர், ஒரு டிஎஸ்பி இருப்பார், பழுத்த பழமாக இருப்பார். எஸ்பி ஐபிஎஸ் முடிச்சுட்டு நேராக வந்து ஃப்ளைட்டில் இறங்கிடுவார். எங்கே? பல் புடுங்கி பல்பீர் சிங். எங்கள் அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு போனவரை பல்ல பிடுங்கினார்ல. முட்டாப்பாயை மொத்தமாக இருக்கிற நாடுங்க தமிழ்நாடு தான். பல்லு பிடுங்கின பல்பீர் சிங் மறுபடியும் அதே பதவிக்கு வந்துட்டார். அதே பதவிக்கு வந்துட்டார். நீங்கள் அங்கே போகும்போதே ஜாங்கிட்ட போய் பாருங்கள், அவர் உங்களை காப்பாற்றிடுவார். இதுதான் தமிழ்நாடு. அப்போது பழுத்த அந்த மாவட்டத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கிற ஒரு ஆள் எஸ்பி கூட இருப்பார். அவர் தான் டிஎஸ்பி. நீங்கள் அவருக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாம் எஸ்பி யார்கிட்ட கேட்பாரு? டிஎஸ்பி தான் கேட்பாரு. இந்த கருணாநிதி ஜாங்கிட்டோம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த டிஎஸ்பி எந்த அரசியல்வாதி சொன்னாலும் மாவட்டம், வட்டம், ஒன்றியம், நகரம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். எஸ்பியை கட்டுப்படுத்த முடியல. டிஎஸ்பியை தூக்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் போடு. எங்கே? எஸ்பி இன்ஸ்பெக்டர். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பலமுறை இதை பேசிட்டோம். இப்படி சட்டத்தை வளைத்து அரசியல்வாதி வீட்டில் கொண்டு வைச்ச அரசுகளே இந்த திராவிட அரசுகள் தான். ஜெயலலிதா முதலமைச்சர் 2011 சோழவந்தா அதிமுக எம்எல்ஏ கருப்பையா மீது புகார் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்னுடைய நிலத்தை ஏமாற்றிட்டான், இதுக்கு தான் எம்எல்ஏ வர்றது, எம்பியாக வர்றது, ஜெகத் ரட்சகன் ஆகிறது, ஏசி சண்முகம் ஆகிறது, ஊராஞ்சொத்த ஆட்டையை போடுறது தான். அப்போ அஸ்ராக்கார்கிட்ட இந்த புகார் போகுது. ஓகே. போன உடனேயும் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கிறார். யாரை? எம்எல்ஏவை, ஆளுங்கட்சி எம்எல்ஏவை. அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, நில அபகரிப்பு வழக்கில் ஏடிஎம்கே வந்தோடனையும் திமுக மேலே அத்தனை வழக்கு, திமுக மீது அத்தனை வழக்கு, ஒரு மாவட்டத்துக்கு 3000 வழக்கு, தமிழ்நாடு முழுக்க 1,00,000 வழக்கு. அதான் 2011 நில அபகரிப்பு வழக்குன்னு பிரிவு இருந்தது. பெரிய அளவுக்கு செய்திகள். அதை அதிமுகவை மெயின்டைன் பண்ணாம அதோட போச்சு.
அப்போ 1 லட்சம் பேர் திமுகவால் நிலத்தை பறி கொடுத்தவன். சேலத்தில ஒரு குடும்பம் ஓடி போய் என்ன ஆனானே தெரியல வீரபாண்டியார் காலத்தில். அது நீங்கள் எஸ்பியே இவர்களுக்கு ஏட்டையா மறுத்தானே ஆளுங்கட்சி. ஆனால் அஸ்ராக்காருக்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிவிட்டார். ஐஜி பேசுகிறார், ஏடிஜிபி பேசுகிறார், ஜெயலலிதாவே பேசுது. அம்மா போன போட்டு குடியா அப்படின்னு. அப்போ சொல்கிறார், அம்மா சட்டப்படி அவர் நிலத்தை ஏமாற்றிருக்காருமா, இந்த பட்டாவை மாற்றிருக்காருமா, பத்திரத்தை மாற்றிருக்காருமா, ரிஜிஸ்ட்ரேஷன் அலுவலகத்தில் ஊழல் பண்ணியிருக்காருமா. இந்த பாவமா அந்த அம்மா கேட்க ஆள் இல்லைம்மா, ஒரு பெண்ணுமா, கணவனு முடியாத, இதெல்லாம் அந்த அம்மா கன்வின்ஸ் ஆகி நடவடிக்கை எடுக்கின்றது. நடவடிக்கை எடுக்க சொன்னது தன்னுடைய சொந்த கட்சி எம்எல்ஏ, அதாவது சோழவன் தான் கருப்பையா. அவர் ஓடி போய் ஏபி வாங்கினார். அதுக்கு பின்னாடி அந்த அம்மா அவர் மூஞ்சிலேயே முடிக்கிறது இல்லை. இதுதான் அஸ்ரா காருக்கு. அதான் அந்த எக்ஸ்பிளனேஷன், ஒரு தெளிவு. இன்னொன்று தப்பு நடந்திருக்குன்றத சரியான அந்த அதிகார மையம் நம்மளை அழுத்தம் கொடுத்தாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர். அந்த அளவுக்கு உண்மைகளை சேகரிக்கக்கூடிய வேற கமிட்மெண்ட்டே இல்லை. கமிட்மெண்ட் நீங்க நான் என்ன கேட்குறேன், இங்கே வந்து ஏறக்குறைய நான் இப்போ ஒரு 50 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 50 டிஸ்ட்ரிக்டில் ஏன் 50 ஏஎஸ்பி அஸ்ராக்கா இருக்கா? ஏன் இல்லை? எல்லாருமே ஏஎஸ்பி தானே, எல்லாருமே ஐபிஎஸ் தானே, எல்லாருமே இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தானே. ஏன் இல்லை? எல்லாருமே அஸ்ராக்காருக்கு மாதிரி, சகாயம் மாதிரி, கண்ணப்பனை போல. கண்ணப்பா அதே மாதிரி தான். கண்ணப்பா யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அஸ்ராக்காருக்கா ஜாங்கிரி சொன்னால் கேட்டுக்குவார். ஆனால் கண்ணப்ப கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டார். கண்ணப்பன் பச்சை தண்ணி மாணிக்கம், பச்சை தண்ணி வீட்டில் கொண்டு போகக்கூடிய அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க. அவருக்கு பேரே அப்படி பச்சை தண்ணி மாணிக்கம். என்னவா இருந்தார் அவர்? எஸ்பி, திண்டுக்கல் எஸ்பி. திண்டுக்கல்ல லா அண்ட் ஆர்டர். பச்சை தண்ணி பச்சை, அவர் பேரே பச்சை தண்ணி மாணிக்கம். என்ன வீட்டில் இருந்து பச்சை தண்ணி கொண்டு போயிடுவார். பச்சை தண்ணியை கூட ஏதாவது வாங்கி குடிக்கூடாது. அப்போ இப்படி அதிகாரிகள்லாம் இருந்த துறை தான் இது. எல்லாருமே அஸ்ராக்காருக்காக ஏன் இருக்க முடியல? ஒரு கேள்வி வருதா இல்லையா? கரெக்ட். ஏன் நீதிமன்றம் பாப்பாரப்பட்டி கொண்டு போடுது. பாப்பாரப்பட்டி கீரிப்பட்டி, மதுரை பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி. ஆமா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி. அப்ப என்னன்னா, பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில தேர்தலே நடத்த முடியாத சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் விசிகா வருவாங்க, வந்தா அங்க அந்த பஞ்சாயத்தை நடக்காது, பஞ்சாயத்தை கூட்ட மாட்டாங்க. அப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். மறுபடியும் தேர்தல், மறுபடியும் அந்த மக்கள் தான் ஜெயிப்பாங்க. இப்படி பல முறை நடந்திருக்கு. நீங்கள் அங்கே யார் அதிகாரியாக போகிறாரு? அஸ்ராக்காருக்கு போகிறாரு, போய் சொல்கிறாரு, சட்டம் அவர்களுக்கு என்ன உரிமையை கொடுத்துருக்கோ துறை, எதை பஞ்சாயத்து ஆஃபீஸர் துறை, நீ உட்கார், சீட்டில் போய் உட்கார். அது வரைக்கும் பஞ்சாயத்து போட்ட அலுவலக சாவி ஆதிக்க சாதி வீட்டில் தான் இருக்கும். நம்ம உட்கார்ந்த இடத்துல போய் இந்த ஒடுக்கப்பட்டவன் உட்கார்றதா, தாழ்த்தப்பட்டவன் உட்கார்றதா, இதை அந்த சீட்டில் உட்கார வைத்து அழகு பார்த்து அதிகாரியை கூப்பிட்டு அவர் கீழே நீ வேலை செய், இப்படி சொன்னவர் அஸ்ராக்கார். ஏன் இங்கே ஏறக்குறைய இப்போ சிட்டியிலேயே 280 ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு முழுக்க வேலை பார்க்குறாங்க. ஆமாம், 250 இப்போ சிட்டிக்குள்ளேயே 10 மாவட்டத்துக்கான டிசிகள் இருக்காங்க. அங்கே வந்து எஸ்பி, இங்கே டிசி. ஏன் இந்த இத்தனை டிசிகளும் ஏன் அஸ்ராக்கார்கை போல ஏன் பணியாற்றுறதில்லை? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இங்கே தான் வட இந்திய லாபி பூரா இங்கே தான். தமிழ்நாட்டுக்கு போனால் பல ஆயிரம் கோடிகளோடு வரலாம். எல்லாம் ரியல் எஸ்டேட் தான். எல்லாம் ஜாங்கிட் நகர் எங்கள் மணப்பாக்கத்தில் 15-20 ஏக்கராவில் ஜாங்கிட் நகர். என்ன பண்ணுச்சு திமுகவும் அவரை கட்டிங் வாங்கிச்சு, அதிமுக அவர் கட்டிங் வாங்கிச்சு. அஸ்ராக்காருக்கு தமிழ்நாடு காரர், வட இந்தியா பகுதியை சார்ந்தவர் தான் அவர். ஆனால் நீங்கள் ஆனாலும் இதெல்லாம் எதுவும் ஈடுபடுறதில்லை. நீங்கள் மதுரையில் எஸ்பியாக இருக்கார். எஸ்பியாக இருக்கிற பொழுது ஒரு வழக்கு வருது. பெத்த தகப்பனே பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். தாய் கட்டை எடுத்து ஒரு அடி அடிக்கிறான், செத்து போயிடறான். ரிமாண்டுக்கு வருது. என்ன கேஸுன்னு கேட்குறாரு. பெத்த மகளை கெடுத்த வழக்கில் அம்மா தற்காப்புக்காக. ஆமாம். அப்போது எஸ்பிக்கு ஒரு பவர் இருக்குது. தற்காப்புக்காக எதிர்வினை ஆற்றுகிற பொழுது, எதிர்வினை ஆற்றுவதில் தாக்குதலில் ஒருவன் இறந்து போனால் அது குற்றம் அல்ல, அதை என்கவுண்டர்.
போலீஸை வெட்ட போலீஸ் சொல்லத்தானே செய்வான். ஆமாம். போலீஸை சுட்டால் நீங்கள் இப்போ போலீஸை தாக்குனீங்கன்னா போலீஸ் என்ன இருக்கு, துப்பாக்கி இருக்கு. ஆமாம், அது பொதுமக்களுக்கும் பொருந்தும். அதான் அந்த சட்ட நுணுக்கங்களையும் சட்ட அறிவையும் அந்த இடத்துல பயன்படுத்தி அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணாரு. அவரே விசாரிச்சு எஸ்பிக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, கூப்பிட்டு சொன்னாரு இதை இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க. பெத்த மகளை தகப்பனே பாலியல் படத்துக்கு அனுப்பும் தாய் பார்த்துட்டு இருக்க மாட்டான், அவ்வளோதான் சாக வேண்டியதான். அப்போ இதை ஏன் 250 சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு இப்படி இந்த பேரே வள்ளிய, ஒரு சகாயத்துக்கு தாயா இந்த பேர் வருது, ஒரு கண்ணப்பனுக்கு தான் இந்த பேர் வருது. இதுல ஒரு சிறப்பான நிகழ்வு, திரு சகாயம் ஐஏஎஸ் மதுரையில் ஒர்க் பண்ணும்போது இவர் என்ன நடந்ததுன்னா அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நடந்ததுன்னா மதுரையில தேர்தலே நடத்த முடியாது, எலெக்ஷன் கமிஷன் கையை வச்சிருச்சு. எங்க இங்க இருக்கிற அதிகாரிகள் ஏன் பழைய பாகிஸ்தான் பார்டரில் இருந்தாளுங்க, பஞ்சாப் பார்டரில் இருந்தாளுங்க, அட்டாக் பாண்டி பாகிஸ்தான் பீரங்கியை ஓட்டிட்டு வந்தவர், பொட்டு சுரேஷ், முபாரக் மந்திரி, மன்னன் பழைய பஸ் கண்டக்டரு, மிஷா பாண்டியன், எஸ்ஆர் கோபி, இவங்க தான் மதுரையுடைய மன்னர்கள். அதாவது பாண்டிய மன்னர்களுடைய படை தளபதிகள் மாதிரி. ஜெயலலிதா கூட கேட்டாங்கல்ல. ஆமா, அந்த பக்கம் ஒரு தனி சீஃப். ஆமா, இந்த பக்கம் திமுக வந்து 5 முதலமைச்சர். மதுரைக்கு கீழே அழகிரி, ராஜாத்தி அம்மா ஒரு முதலமைச்சர், கருணாநிதி ஒரு முதலமைச்சர், பெங்களூரில் செல்வி ஒரு முதலமைச்சர். இப்படி 5 முதலமைச்சர்களை ஆட்சி செய்கிற ஒரே நாடு கருணாநிதி காலத்தில் தான். அப்போது அஸ்ராகாருக்கு மதுரையில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் எங்கே போகுதுன்னா நம்ம சீஃப் செக்ரட்டரி அனுப்புகிறாங்க. என்னையா ரிப்போர்ட்டு? மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், 5 மாவட்டம் சுற்றி இருக்கிற மாவட்டம் எலெக்ஷன் நடத்த முடியாதுங்க. அண்ணன் என்ன சொல்கிறாரோ அது அங்கே சட்டம். அண்ணன் 5 அழகிரி எதை சொல்கிறாங்க அதான் சட்டம். போலீஸ் கிலீஸில் ஏட்டையா மாதிரிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சொன்ன பிறகு தேர்தல் கமிஷன் தான் அஸ்ராகாருக்கு சகாயத்தை அங்கே போட்டு ஏடிஎம்கேவை ப்ரெசென்ட் பண்ணுது. இந்த 5 மாவட்டங்களில் ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டால் தான் தேர்தல் நடத்த முடியும், இல்லை எங்களுக்கு தேர்தல் நாங்கள் புறக்கணிக்க போகிறோம். இப்படி சொன்ன பிறகு தான் இந்த அதிகாரிகளை போடுறாங்க. போட்ட பிறகு 5 மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை அக்யூஸ்டுகளும் ரவுடிகளும் என்ன தெரியுமா சொன்னார் அஸ்ராகாருக்கு, அப்போ அவங்களுக்குலாம் பொது மன்னிப்பு, நேராக வாங்க எங்கே எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து நீ எழுதி கொடுத்துட்டு போயிருங்க, எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வாழ ஆட்டக்கூடாது, எல்லோரும் டீ காஃபி பிஸ்கட்டு எல்லாம் கொடுத்து ஸ்பெஷலாக வச்சு ஐயா மன்னிச்சுங்க என்ன திருந்தி வாழ போ. பொட்டு எங்கய்யா எங்கேயா தேனி மலை பக்கம் ஒதுக்கிட்டாரு பொட்டு சுரேஷ் எங்கேயா அவர் வர சொல்லுங்க, அவரு பொது மன்னிப்பு. இப்படி சொன்ன பிறகு இந்த ரவுடி புறம் அண்ணா தங்கமான ஆளுன்னு அவர் அஸ்ராகாருக்கு போனால் என்ன டீ என்ன காஃபி என்ன வடை என்ன போண்டா என்ன பல ஐட்டங்கள் மதுரை ஐட்டங்கள் பூரா கிடைக்குதுண்ணே. சாப்பிட்டுட்டு எங்களால் வெளியில் நடக்க முடியலண்ணே, சிறப்பாக கவனிச்சாருண்ணே. என்னடா சொல்ல, ஆமாம் போய் சரண்டர் ஆயிரு. என்னடா இப்படி கடைசியில் இவர் எம்எல்ஏ ஆயிடுவார் போல் இருக்க. 5 கிட்ட என்னடா நம்ம பயில பூரா திருந்திட்டானுவா, ஒரு திறமை நம்ம சொன்னாங்க எல்லாரும் அஸ்ராகார் ரசிகர் பண்ண தலைவர் ஆகிட்டானுங்க. இப்படி ஆன பிறகு பொட்டு ஐயா மன்னிச்சிடுவாரா? அண்ணா எங்களையே மன்னிக்கிறாரு, உங்களை எப்படிலாம் மன்னிக்காமல் இருக்காரு. அப்படியா, சரி கிளம்பி ஐயா பார்க்க வர, ஐயா பார்க்க எப்பா உனக்காக தான் காத்துட்ருக்காரு, வா பங்களாக்கு வா. எங்கே எஸ்பி கேம்ப் ஆஃபீஸு. உடனே பொட்டு தட்டா முடலாக போய் இறங்கணுன்னையும் வாங்க பொட்டு உங்களை தான் பார்க்கணும் நாளாக இருக்கேன். அப்போ கவனிக்கப்பா அவருக்கு ப்ரூ காப்பி கொடுங்க, ஸ்பெஷல் பிஸ்கட் கொடு, எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு ஐயா இனிமேல் எந்த குற்றம் பண்ண மாட்டேயா, திருந்தி வாழ்கிறேன். நீங்கள் திருந்தி வாழ்கிறது ஜெயிலில் தான் வாழணும். அங்கே உங்களுக்கு ரூமெல்லாம் ஐயா நீ நம்பித்தானே வந்தேன், நானும் ஒன்று நம்பித்தான் ரிமாண்ட் பண்ணி தூக்கி போட ஒரே அரை சேவனி வீங்கி போய் ஏன்னா நல்லா தானே போனார், வரும்போது இந்த பக்கம் கொஞ்சம் வீங்கி இருக்கடா, மிதின்னு மிதிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட். அத்தனை ரவுடியும் மலையில் உட்காந்து என்னடா அண்ணன் தான் செலவுக்கு பணம் தருவார் பார்த்து எங்கடா போய் வாங்குறது. மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் போட்டார். அதற்கு பிறகு தான் அண்ணனுக்கே சேவனி வீங்கி போச்சு. இனி நான் இருக்கிற வரை ஏதாவது வாலாட்னா என்கவுண்டர் தான், என்கவுண்டர். அத்தனை ரவுடியும் அப்படியே அபேஸ் ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் மதுரையில் ஜனநாயகம் என்ற அந்த பூ மலர்ந்தது. ஜெயலலிதா
பெரிய சந்தோஷம். ம். ஜெயலலிதாவுக்கு பெரிய சந்தோஷம். அங்கேயும் இருக்கட்டும்னு விட்டுருச்சு அந்த அம்மா அஸ்ரா கார்கை. மதுரையில். அதற்கு பிறகு இவரு சகாயம் திரு சகாயம் ஐயா. சகாயம் அவர் சுடுகாட்டிலே படுத்துக்கிறார். ஆமா, கிரானைட் முறைகேடு. கிரானைட் முறை. இப்போ அவர் இங்கே இல்லை. அவர் மகன்கிட்ட போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். இந்த நாடும் வேண்டாம், இந்த நாட்டு மக்களும் வேண்டாம், நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போக அவர் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? சகாயம் ஐயா. சகாய ஐஏஎஸ் அவருக்கு பாதுகாப்பே இல்லை. விஜய்க்காக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் காத்திருந்தாரு, நேரம் கேட்டாருன்னு சொல்றாங்க. திரு இல்லைங்க, அதாவது அது திரு சகாயம் அதாவது சகாயத்தை விஜய் கட்சியில் சேர சொல்லி தூது வந்தது உண்மைதான். அவர் சொல்லிட்டார் எனக்கு அந்த ஐடியா இல்லை, எனக்கு அவர் அந்த ஐடியா இல்லை அப்படின்னு அவர் விலகிட்டார். ஏன்னா இது போன்ற இமேஜ் எல்லாம் அவருக்கு தேவைப்படுது விஜய்க்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்க ஃபைனலா சொல்லணும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு. ஏன்னா இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு அப்போ மதுரையில் தேர்தல் நடந்தது. ஜனநாயகம் அண்ணன் அஞ்சானஞ்சன் அழகிரியிடமிருந்து ஜனநாயகத்தை மீட்டு எடுத்ததே அஸ்ரா கார். அப்போ திருநெல்வேலி எஸ்பியா இருக்கும்போது கந்துவட்டி கொடுமையே அதை தடுத்த அங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் பண்ணாரு. கூலிப்படை பூரா அங்கதாங்க. எங்க? திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, ராமநாதபுரம் பூரா காசு கொடுத்தா போட்டோ காமிச்சா கையை கால் எடுத்துருவான். கூலிப்படை. அப்போ இதை கம்யூனலான கூலிப்படை. அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போலீஸ் அதிகாரிகளை உளவுப்பிரிய ஆட்களை உள்ள ஊடுருவ விடுறாரு. ஊடுருவ விட்டு ஏப்பா ஒருத்தர் போட்டு எறியணும், எவ்வளோ அமௌண்ட்டு, இல்லைங்க பெரிய கேஸுப்பா, உனக்கு இப்போ மேலே யார் இருக்கா, இப்படி இந்த எல்லா நெட்வொர்க்கையும் முதல்ல சர்வே பண்ணுறார். சர்வே பண்ணி எங்காவது ஒரு கொலை நடந்தால் யார் செஞ்சுருப்பாங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த பிறகு நீங்கள் அந்த கூலிப்படை அத்தனையுமே கைது செய்யப்பட்டு, அதாவது சட்டப்படி இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சாட்சிகளை பூரா வீடியோ எடுத்துருவார். சாட்சிகளை வீடியோ எடுத்துருவார். அவன் பிறல் சாட்சினா இப்போ நீ தானே முதல்ல சொல்லியிருக்க, நீங்கள் ஹரி பறந்தாமல் அவரை நீதிமன்றத்துக்கு வர சொல்லி பாராட்டுறாரு. இதை ஏன் எல்லா எஸ்பியும் பண்ண மாட்டேங்கிறீங்க? அங்கே போகும்போதே அவங்க கேட்காமே 50 லட்சம் வருது. ஒவ்வொரு எஸ்பிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் கேட்காமலே 50 லட்சம், கலெக்டருக்கு 1 கோடி இந்த திராவிட இயக்கத்தில். அப்போது கேட்டால் எத்தனை கோடி? ஏன் எல்லாருமே அஸ்ரா கார்கா இல்லை, கண்ணப்பனா இல்லை, பச்சை தண்ணி மாணிக்கமாக இல்லை, பொன்மாணிக்க வேலை இல்லை, இங்கே சட்ட ஒழுங்கை கெட்டு போக. ஒரு அஸ்ரா கார்கை உயர் நீதிமன்றம் தேடி பிடித்து அவரிடம் பொறுப்பு படைக்கும். ஏன் வேறு ஐஜி, வேறு டிஐஜி, வேறு எஸ்பி ஏன் அஸ்ரா கார்கை போல, சுந்தரேசனை போல, பொன்மாணிக்க வேலை போல ஏன் பணியாளர் எல்லாருமே ஐபிஎஸ் அதிகாரிகள் தானே? இது வெறும் நேஷனல் நியூஸ் மட்டும் இல்லை சார். இந்த கரூர் சம்பவம் இன்டர்நேஷனல் அளவுக்கு போயிடுச்சு. அப்படின்னும் போது திரு அஸ்ரா கார்க் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்க. அவருடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு சொன்னாதான் கரூர் சம்பவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் இப்போ வடக்கு மண்டல ஐஜி, இப்போ தென்மண்டல ஐஜியாவும் இருந்தார். இப்போ அவர் அதிகமாக நம்புவது யாருன்னு கேட்டிங்கன்னா, உளவு பிரிவு அதிகாரிகள். அவர்கள் தான் அவருக்கு நீங்கள் 100க்கு 100% நம்பிக்கைக்குரிய நபர்கள். சிபிஐல இருந்திருக்காரு. சிபிஐ 5 வருஷம் இருந்திருக்காரு. சிபிஐ சென்ட்ரல் இங்கிருந்து போய் மத்திய அரசு 5 வருஷம் இருந்திருக்காரு. அப்போ உளவுத்துறை அதிகாரிகள் சொல்லுவதை அப்படியே நம்புவார். ஆனால் அதுலேயும் இப்போ அவர் மேல ஒரு கரை இருக்கு, ஒரு கரை இருக்கு, நிறை இருக்கு, ஒரு கரை இருக்கு. நீங்கள் வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கும்போது போலீஸ் ஜீப்பில் கடத்தி கொண்டு போகிறார்கள், ஒரு ஆணை கடத்தி கொண்டு போகிறார்கள்னு உளவு பிரிவு யாருக்கு சொல்கிறான்? ஐஜிக்கு சொல்கிறாங்க. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்பிளேலையும் யார் நம்பர் இருக்கும்? எஸ்பியாக இருக்கும்போது இவர் எஸ்பி நம்பர் இருக்கும், டிஐஜியாக இருக்கும்போது டிஐஜி நம்பராக இருக்கும், இப்போ ஐஜியாக இருக்கும்போது ஐஜி நம்பர் இருக்கு. ஐயா போலீஸ் ஜீப்பில் கடத்திட்டு போகிறாங்க, இந்த ஜெகன்மூர்த்தி ஆமாம், பார்த்தா அதில் ஓட்டுபவர் போலீஸ், உட்கார்ந்து இருக்கிறவங்க புள்ளிங்கோ எல்லாம் பங்க் கட்டிங் வச்சுட்டு காதில் கடுக்கம் போட்டுட்டு எல்லாம் அக்கிஸ்ட் மாதிரி
இப்படி ஒரு தகவல் அவருக்கு போகுது. போலீஸ் ஜீப்பில் புள்ளிங்கோ. அப்போ என்னடா ஆச்சு, என்ன உளவுத்துறை ஏட்டையா பதறாரு. ஐயா கொஞ்சம் உடனே பாருங்க ஐயான்னு. வண்டி நம்பர் எடு. வண்டி நம்பர் செக் போஸ்ட் போகிறக்குள்ள பிடிச்சாச்சு. பிடிச்சா எல்லாம் போலீஸ் ஜீப்பில் யார் உட்காந்துருக்கா? புள்ளிங்கோ உட்காந்துருக்கு. அப்படியே தூக்கிட்டு போய் அவர் பாணியில் வெளுத்தா, ஐயா எங்களுக்கு ஏடிஜிபி ஜெயராம் இந்த வண்டியை கொடுத்தார், போய் கடத்திட்டு வர சொன்னார். அப்படியா, சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். அவர் மேலே எஃப்ஐஆர் போடு. ஏடிஜிபி மேலே எஃப்ஐஆர் போடு. அடுத்து யாரையா? அடுத்து ஜெகன்மூர்த்தி. அவர் தான் அந்த புள்ளிங்களை அனுப்பின தலைவர், புள்ளிங்களுக்கான தலைவர். அவர் மேலே எஃப்ஐஆர் போடு. போய் தூக்கிட்டு வா. இதெல்லாம் இப்போ சமீபத்திய உதாரணம். தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வந்தோடனையும் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கார். நீங்கள் அந்த ஏரியா லேடி இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறாங்க. அன்கோ போட்டு அந்த அம்மா தப்பிச்சு போட்டாங்க. முடியாது, தூக்கிட்டு வா, ஃபோர்ஸ் அனுப்பு. உடனே ஏடிஜிபி தலையிட்டு இருக்காருன்னையும் சங்கர் ஜிவா லைனில் போகிறார். போய் அப்போ ஒரு ஏடிஜிபி ரிமாண்ட் பண்ணால் சட்ட ஒழுங்கு, ஐயா தப்பு பண்ணியிருக்கார், தவறே பண்ணியிருக்கார். அவருடைய வண்டி, அவருடைய டிரைவர் தான் போய் இந்த காதல் ஜோடிகளை பிரிப்பதற்கு 50 லட்சம் ரூபா பெண் வீட்டு தரப்பில் பணம் கைமாறி இருக்கிறதுக்கு எனக்கு ஆதாரமாக இருக்குது. அதன் காரணமாக கைது செய்தே ஆகணும். யாரை? ஏடிஜிபி ஜெயராம். ஒன்றுமே சொல்ல முடியல. யார்? டிஜிபி சங்கர் ஜிவால். இதை அப்படியே நீதிமன்றத்தில் கொண்டு கொடுத்த பிறகு தான் நீதிமன்றத்தில் யார் நேர்நிறுத்தப்படுகிறார்? ஏடிஜிபி ஜெயராம் நேர்நிறுத்தப்படுகிறார். என்னையா யூனிஃபார்ம் போட்டிருக்க, கழட்டி ரிமாண்ட் பண்ணு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிறகு அப்புறம் சொல்லிட்டார், சட்டப்படி நான் என்னுடைய கடமையை செய்துட்டேன். மீதி காவலர்கள் அவர் பெயில் விட்டாலும் சரி, ஜெயில் அடைச்சாலும் சரி, ஆளை விடும், என் வேலையை நான் செஞ்சேன், என்னுடைய வேலையை. அதான் சொல்ல, ஜெயலலிதாவே நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிறகு அந்த அம்மாட்ட எம்எல்ஏ கருப்பையா, ஆமாம், சோழவந்தான் கருப்பையாவுக்காக எஃப்ஐஆரே போட்ட பிறகு தப்பவே முடியல. அந்த அம்மா நியாயத்தை கேட்டு சரிப்பான்ருச்சு. அப்போது அதுதான் அஸ்ரா கார். இப்போ அஸ்ரா காருக்கு பற்றி நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா, மதுரையில் எஸ்பியாக இருக்கிற பொழுது எஸ்ஆர் கோபியோடைய ஊர் வில்லூர். அங்கே ஒரு மேட்டுக்குடி சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம், கிளாஸ் ஆகும்போது இவர் உள்ளே போகிறாரு. போய் நீங்கள் அந்த மேட்டுக்குடி, அதாவது ஆதிக்க சாதியை அச்சிஷ்ட பூரா ரிமாண்ட் பண்ணுறாரு. ஓகே. ரிமாண்ட் பண்ணிய பிறகு அவர்கள் இந்த தலித் வீடுகளை தீ வச்சு கொளுத்துறான். இந்த உத்தபுரமா? இல்லை இல்லை, அது அடுத்து வர்றேன். அப்போ இந்த வில்லூர் கிராமம், எஸ்ஆர் கோபி தான் இப்போ வில்ல. அப்போது சட்டப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒடுக்குகிற மக்கள் சமூகத்தை 9 பேரை கொண்டு போய் ஜெயிலில் போடுறோம். அதற்கு பிறகுதான் அது என்னாச்சு, கிளியர் ஆகுது. பீஸ் கமிட்டி அவர்கள் இவர்கள் அரசு முத்தரப்பு, இதுமேல் எந்த சண்டையும் சச்சரவும் வரக்கூடாது. அடுத்து தீண்டாமை சுவர், அதாவது உத்தபுரம். ஆமாம், அங்கே அவர் தாக்கப்பட்டிருக்கார். ஆமாம், இது வராத செய்தி. எஸ்பி தாக்கப்பட்டிருக்கிறார். எந்த தரப்பால்? ஆமா, யார்? ஆதிக்க சாதியால் தான் தாக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த தீண்டாமை சுவர், இந்த பக்கம் ஊர், இந்த பக்கம் நடுவில் செவுரு, இவன் இந்த பக்கம் வரக்கூடாது. அந்த செவுத்து பக்கம் போனால் செருப்பை கையில் எடுத்துட்டு தான் போகணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவ்வளவு தீங்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? செவுத்தை உடைங்கிறார். செவுத்தை உடைங்கன்ற இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகிற பொழுது அவர் தாக்கப்படுகிறார். யாரால? சாதி வெறியர்களால். வெளிவராது செய்தி இருந்தால் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, இருக்கத்தான் செய்யும். அவர் நினைத்திருந்தால் என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாவேந்தர் சொன்னதை போல சாதி என்ற மதம் என்ற பித்து பிடித்திருக்கிறது. சாதி மதம் என்ற பித்து அவனுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் ஒரே சாதி, எல்லாம் ஒரே மதம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன், பௌத்தன், ஜைன எல்லாம் ஒரே சாதி தான். அப்போது அவன் அறியாமல் செஞ்சுட்டான். மன்னிச்சுக்கிறேன். இன்றைக்கி கவாய் செருப்பு வீசுறது சொன்னார்ல, அதுமாரி எந்த வழக்கும் போட வேண்டாம். 72 வயது முதியவர். அவரே ஒரு மத வெறி பிடித்தவர். அவரை விட்டுருங்கன்ட்டார் கவாய். அப்போ அதே மாதிரி தான்
அசராக்காருக்கு பொறுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. அதன் பிறகுதான் அந்த சுவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சகாய சுடுகாட்டில் படுத்து கிடந்தார், அதே போல் அசராக்காருக்கு அந்த சுவர் உடைக்கப்பட்ட பிறகுதான் அங்கேருந்து திரும்புகிறார் உத்தபுரம். அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அதிகமாக போராட்டம் நடத்தியதே அது கம்யூனிஸ்டுகள் தான். ராமகிருஷ்ணன் இருக்கிறவங்க அடிக்கடி போவாருங்க. இப்படியாவது சுவரத்தை என்னுடைய வாழ்நாளில் உடைத்தே தீர்வுனார். இங்கே திமுக அதிமுக அதை உடைக்கவே இல்லை. கடைசியாக உடைச்சது யார்? பாட்டியாலாவிலிருந்து வந்த அசராக்கார்க் என்ற மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்த யார்? தலித் அல்ல, மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்த அசராக்கார்க்கால தான் கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து அந்த உத்தமபுரம் சுவர் உடைக்கப்பட்டது. இப்படி ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்த உடனே அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்து உண்மை குற்றவாளிகளை நோக்கி நகர்ந்தவர் அசராக்கார். ஆனால் இதுக்குள்ள அரசியல் வந்த பிறகு அவர் உடனடியாக தடாலடியாக மாற்றப்பட்டார். இப்ப இவர் மேல இன்னொரு கரை இருக்கு, நிறைகள் நிறைய சொல்லிட்டோம். அம்பா சமுத்திரத்தில் ஒரு காவலர் வெட்டி கொல்லப்பட்டார், ஒரு எஸ்ஐ. அந்த எஸ்ஐ பேர் வெற்றிவேல். யூனிஃபார்ம்லேயே வெட்டுறான். அந்த வெட்டப்பட்டவர் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் வெட்டுவதற்கு திட்டமிட்டவர் அவர் பேருன்னு கேட்டால் சிவசுப்பிரமணியம். நீங்கள் அதே ஊரில் எஸ்ஐயாக இருக்கார். அது இருக்கிறதே முதல் தப்பு, இருக்கக்கூடாது. இது அசராக்காருடைய கவனத்துக்கு உளவுத்துறை கொண்டு போல இவர் உளவுத்துறை அவரை ஏமாத்துறான். உளவுத்துறையை நம்புகிற அந்த அசராக்கார்க்கை உளவுத்துறையை வள்ளுவர் சொல்வது போல அதாவது ஒற்று பார்ப்பவனை ஒற்று பார்ப்பதற்கு ஒருவனை நியமிப்பவன் தான் நீங்கள் நீதி நெறி தவறாத அரசன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒற்று பார்ப்பவனை ஒற்று பார்க்கணும், உளவறிவனை உளவறிவணும். அதான் பொட்டு அம்மானுடைய வேலை. அப்போ இங்கே உளவு பிரிவு இந்த சிவசுப்பிரமணிய சொந்த ஊர்லேயே வேலை பார்க்குறாரு. அந்த சிவசுப்பிரமணிய மனைவியை விட்டுட்டு வேற ஒரு சின்ன ஊட வச்சுக்கிட்டார். அப்போ அந்த மனைவியினுடைய சகோதரன் சிவசுப்பிரமணியை வெட்டுவதற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறான். அப்போ இறந்து போன வெற்றிவேல் என்ன பண்ணுறாரு? ஹெல்மெட் போட்டு வர்றாரு. மச்சான் தான் நினச்சி ஒருத்தரை வெட்டி விட்டான், செத்து போயிட்டான். இறந்த பிறகு நீங்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த வழியாக போகிறார் அமைச்சர், திமுக ஆட்சி காலத்தில். போன பிறகு ரோட்டில் யூனிஃபார்மோட ஒரு பாடி கிடக்கு. அந்த அமைச்சர் மனிதாபிமானத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. வேட்டி மடிச்சு கட்டிட்டு 3 மணி நிற்கிறார். எதுக்கு? ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு. ஏன்? அவர் காரில் தூக்கி அரசு காரில் தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருந்தா என்ன? அவ்வளவுதான் அறிவு. அது எம்ஆர்கே இருந்தாலும் சரி, பிஆர்கே இருந்தாலும் சரி, கேஆர்கே இருந்தாலும் சரி, ஒருத்தர் விட்டுப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற பொழுது ஆம்புலன்ஸ் வரணுமா? திருநெல்வேலியிலிருந்து கண்ணால் அந்த காட்சியெல்லாம் பார்த்தங்க. எவ்வளவு முட்டாள்கள்னு பாருங்கள். ஒரு அமைச்சர் வேட்டி கட்டி மடிச்சு நின்றுட்டுருக்காருங்க, ஆம்புலன்ஸ் வரணும். ஏன் அந்த கார் போகாதா? அமைச்சர் காரில் பாடி எடுத்துகிட்டு போகக்கூடாதா? நீ எவ்வளோ பெரிய தியாகியாக இருப்பேன். அடி இதாங்க திராவிட இயக்கத்தையே அடி 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 வேரை அமிலத்தை ஊற்றி எரிக்கணும் நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? மனிதாபிமானமே இல்லை. கொள்ளையடிப்பது, திருடுவது, கோடிக்கணக்கை சேர்த்துவது, இதுதாங்க திராவிட இயக்கத்தினுடைய பிரதான கொள்கை. பெரியார் இப்படியாங்க கற்றுக் கொடுத்துட்டு போனார். அப்போது இந்த அம்பாசமுத்திரத்தில் இந்த தகவல் யாருக்கு தவறாக சொல்கிறாங்க? அசராக்காருக்கு தவறாக சொல்கிறாங்க. இரண்டாவது அசராக்காருக்கு மேல் இன்னொரு ஒரு பெரிய கரை. இவர் மதுரை எஸ்பி, விருதுநகர் இன்சார்ஜ். அங்கே ஒரு சொத்து தகராறு நடக்குது. ஒரு நாடாருக்கும் நாயுடுக்கும் சிவில் கேஸ். அந்த கல்லூரிக்கு பேர் பிஎஸ்ஆர் காலேஜ். சிவில் சூட் நடந்துட்டுருக்கு. அசராக்காருக்கு ஜாங்கீர் கொடுத்து அவனை ரிமாண்ட் பண்ணுங்கிறார். யாரை? நாடாருக்கு ஆதரவாக நாயுடுவேன். ஒரு சிவில் சூட்டில் அந்த கல்லூரி முதலாளியை தூக்கி ரிமாண்ட் பண்ணுறார் அசராக்கார். அப்போது சட்டப்படி நடக்கிற இந்த அசராக்கார் ஜாங்கீட் சொல்லுவதையும் சட்டப்படி நம்புறார். ஜாங்கீட்டுடைய சொத்து மதிப்பு 20,000 கோடி. தமிழ்நாட்டில் 500 காரில் ராஜஸ்தான்லேருந்து டெல்லிக்கு போய் பிஜேபியில் சேர்றார். ஏது காசு?
ஜாங்கிட் நகர் எங்கள் மதுரை பிஆர்பி நகரில் மணப்பாக்கத்தில் 20,000 கோடி எப்படி சேர்த்து அவருடைய பையன் நீங்கள் எம்ஜிஎம்மில் வைஸ் பிரசிடென்ட். எம்ஜிஎம் முத்து சாதாரண ஆளை சேர்த்துவாரா? பல ஆயிரம் கோடி இருந்தால் தான் அந்த எம்ஜிஎம் டிஸ்டிலரிஸ், எம்ஜிஎம் மருத்துவமனை, எம்ஜிஎம் பார்க், பல ஆயிரம் கோடி உள்ள நிறுவனத்தில் ஜாங்கிட்டுடைய மகன் வைஸ் பிரசிடென்ட். எப்படி எங்கே சம்பாதிச்ச காசு? எல்லாம் தமிழ்நாட்டில். அப்போது இந்த ஜாங்கிட் வட இந்திய அதிகாரி என்ற ஒரே காரணத்தினால 2 தவறுகள் நான் சுட்டி காட்டுறேன். வட இந்திய அதிகாரிகளோடு வட இந்திய அதிகாரிகளுடைய வேட்டைக்காடு தான் தமிழ்நாடு. விசாரணை கைதியை பல்ல பிடுங்குறான்னா இந்த 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 பஞ்சாபில் பல்ல பிடுங்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட இதில் தான் அஸ்ராகார் மாதிரி ஒரு அதிகாரியும் இருக்காரு. கரெக்டாக. அதாவது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா 100% சரியாக இருக்கு, 98% தேவையில்லை. நீங்கள் விமர்சனம் வராமல் பார்த்து கொள்ளணும். நீங்கள் நான் ப்ரெஸ் கிளப் சம்மந்தமாக நேர்மையின் சிகரம் அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. ராமானுஜம் டிஜிபி அவர் ப்ரெஸ் கிளப் சம்மந்தம் நான் பார்க்க போயிருக்கேன். இந்த ஐஎஸ் எவ்வளவு தப்பான தகவல்களை ஒரு டிஜிபி கொடுத்துருக்கான்னு நான் நேரடியாக அனுபவித்தேன். அவர் சொல்கிறாரு, இந்த அன்பும் சங்கர சூப்பூர் சேர்ந்து ரொம்ப குழப்பம் பண்ணுறாங்கன்னு எங்களை சொல்கிறார். அன்பும் சங்கர சூப்பும் 7ஆம் பொருத்தம். அப்போது இந்த உளவு பிரிவு ஆட்கள் யார்ட தப்பாக சொல்லியிருக்காங்க? டிஜிபி புலனாய்வு புலிகிட்டே தப்பாக போட்டு கொடுத்துருக்கான். எங்களை சொல்கிறாரு, அன்பு ப்ரெஸ் கிளப் அன்பு இறந்து போயிட்டான். சங்கர சூப்பு அவருடைய மகன் இறப்புக்கு பின்னால் இந்த அன்பு போன்ற காட்டி கொடுக்கக்கூடிய கும்பல் தான் இருந்தது. அப்போ எப்படி 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க? அவருக்கு சொன்னப்பட்ட தகவல் எங்களை சொல்கிறாரு. இதை நான் மறுத்து பேச முடியுமா ஒரு டிஜிபிகிட்ட? அப்போ டிஜிபி சீட்டில் உட்காந்துருக்காருங்க. ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்து எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கான். இதுக்காக ஒரு தகவலை சொல்கிறதுக்காக போயிருக்கேன். அப்போது டிஜிபியே தவறாக உளவுத்துறை தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னா முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டிருக்கோம். இந்த கூத்து பூரா இங்கே தான். இது எல்லாமே இந்த திராவிட இயக்க கல்ச்சர் முழுக்க. அப்போது இது இரண்டுமே ஜாங்கிட் என்கின்ற அதிகாரி அஸ்ரா கார்கை தவறாக வழி நடத்தி இருக்கிறார் என்பதற்கு 2 உதாரணம். 2வது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அஸ்ரா கார்கை போட்டு எந்த பத்திரிகைகளும் சேர்த்தவே மாட்டார். அதுதான் சிறந்தது. எல்லாம் சொந்த ஆப்ளிகேஷன் தான் போவான், ரியல் எஸ்டேட் தான் போவான். கோடிக்கணக்காக சம்பாதிச்ச பல பத்திரிகைகள் எனக்கு தெரியும். கோடிக்கணக்காக சொந்த லாபத்துக்கு தாங்க போவான். பொது விஷயத்துக்கு போகக்கூடிய பத்திரிகையாளனை என் வாழ்நாள் சந்தித்ததே இல்லை. எல்லா ஆப்ளிகேஷன் தான். அக்கிஸ்டபுடு ரியல் எஸ்டேட்டில் சப்போர்ட் பண்ண 50,000 ஒரு லட்சத்தை வாங்கிட்டு காவல்துறை அதிகாரிகிட்ட தவறுதலான அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகையாளர் பார்த்தா 10 அடி பாஞ்சு ஓடிடுவார். யார் பக்கத்தில் வர? அஸ்ராகார். ஏன்? எல்லாம் சொந்த லாபத்துக்காகத்தான் வரக்கூடிய நபர்கள் என்பது அவருக்கு தெரியும். இப்போ இந்த கரூர் சம்பவத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஏன்னா எஸ்ஐடி டீமுடைய தலைமை பொறுப்பில் அவர் தான் அதிகாரி. அவர் தலைமையிலான குழு தான். இப்போ அவருடைய குழுவின் சார்பாக விமலா ஐபிஎஸ், ஷியாம்லா தேவி இருவரையும் அவங்க 3 பேர் சேர்ந்த ஒரு குழு இப்போ விசாரணை 3வது நாளாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க கரூரில். தாவேகா சார்பில் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுவும் எஸ்ஐடி விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? எஸ்ஐடினால இப்போ அஸ்ரா காருக்கு தான். ஆமாம். இப்போ விஜய் அஸ்ரா காருக்கு இருக்கிற திசை நோக்கி ஒரு பெரிய வணக்கத்தை போடணும். எப்படின்னா வணக்கத்தை போடணும். ஆமாம். ஏன்னா இந்த விக்கிரவாண்டி கூட்டத்தை திட்டமிட்டு ஒரு முறையில் இருமுறையில் பல முறை அந்த இடத்துக்கு ஆய்வு செய்து நீங்கள் தண்ணி பாட்டில் வைக்கக்கூடிய இடத்தையும் எப்படி நாற்காலி போட வேண்டும், நாற்காலிக்கு 2 புறமும் எப்படி வழி விட வேண்டும், கூட்டம் எப்படி சேர வேண்டும், கூட்டம் எப்படி களைய வேண்டும், இப்படி அந்த நிர்வாகிகளை அழைத்து நீதிமன்றம் சொன்னதை பல மடங்கு இவர் ஒரு திட்ட நகலை இந்த கூட்டம் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல், ஏன்னா அப்படிதானே வடக்கு மண்டல ஐஜி அப்போ விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாட்டுக்கு இதை திட்டம் போட்டு கொடுத்தவரே அஸ்ரா காருக்கு தான். ஓகே. விக்கிரவாண்டி இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் வந்துட்டு இப்படி இவ்வளவு கூட்டம்
வெளியேறுவதற்கு அவர் தான் காரணம். இப்போ இதில் ஏன் விஜய் பயப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் பயப்படுறாரு, கண்டிப்பா பயப்படுறாரு. அஸ்ராகாருக்கு தலைமையான எஸ்ஐடி விசாரிக்க பயப்படுறாரு. மூளை வந்து நம்ம கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுனன் தானே. என்ன காரணம்? அவர் வியாபாரம் இல்லை சார், அவங்க மாமனார் தான் சார். இல்லை மாமாமா, இப்போ இவர் என்ன கப்பல் வியாபாரமா? கப்பல் வியாபாரம் பண்ணாரா? இல்லை ஆயுத அட்னன் கஷோகி மாதிரி ஏதோ துபாயில் ஆயுத ஃபேக்ட்ரி வச்சுருக்காரா? அதே தொழில் தாங்க. இந்த அஸ்ரா கார்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருன்னா, அந்த கேரவன் வேனுக்கு உள்ள ஃபுட்டேஜ் அது கேமரா வச்சு எல்லாத்தையும் எடுத்துருக்கு. ஜனநாயகன் படத்துக்கான காட்சி அங்கே படப்பிடிப்பு செய்யப்பட்டது. எது இந்த ஜனநாயகன் படத்தினுடைய காட்சிக்கான சார் ஜனநாயக ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். சார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? இன்னும் ரிலீஸ் ஆகல. வெட்டி ஒட்டி எல்லாம் எப்போ வேணால் ரிலீஸ் ஆகுது சார். பொங்கலுக்கு. ஆமாம், நாங்களும் பொங்குறது எங்களுக்கு தெரியும் சார். சினிமாக்காரன் என்ன பண்ணுவானு நாங்களும் பல நாட்களாக பார்த்துருக்கேன் சார். இந்த கரூர் கூட்டம் ஜனநாயகத்தினுடைய ஒரு காட்சி. இதுதான் சாட்சி. இல்ல அது சொல்லட்டும், திரு அஸ்ராகார்க் அவர்கள் சொல்லட்டும். அது நான் ஒரு ஊடகவியலாளனா எனக்கு வந்த தகவலை நான் பதிவு பண்ணேன். செய்தி. அப்போ இந்த கூட்டம் இவ்வளவு பிரம்மாண்டத்தை காண்பிப்பதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்கின்ற தகவல் எஸ்ஐடிக்கு தெரியுது. இப்போ எஸ்ஐடி என்ன கேட்குறாங்க? இந்த டோட்டல் ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. விஜய் எங்கே அந்த கேரவன் வேனில் ஏறினதுலேருந்து திருப்பி அவர் தப்பி ஓடுனது வரைக்கும் அத்தனை ஃபுட்டேஜும் கேட்குறாங்க. இதை கொடுக்க முடியாதுன்னு எங்கே போயிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அப்போது மடியில் என்ன இருக்குது? கணம். வழியில் பயம். நீங்கள் அவர் அஸ்ராகார்க்கை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவே சொல்லியும் கேட்காத நபர் நம்ம சொல்லியாச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் தான் விசாரணை அதிகாரி. அவர் உடனடியாக மாற்றப்பட்டார். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில ஒபேதி ஆர்டர் தான். அவங்க தான் ஆர்டர் போடுவாங்க கேட்டாங்க. ஆனா இவர் சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா, அந்த குற்றத்தில் உள்ள நியாயங்களை அந்த அம்மா பல இடங்களில் போயிருக்குமா? பல இடங்களில் போயிருக்கு. எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. நம்ம ஆட்சி வந்த பிறகு நியாயம் கிடைக்கிற அந்த அம்மா நம்புறாங்க. உங்கள் மீது ரொம்ப நம்புறாங்க. அப்போது இதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குமில்ல. சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க, சட்டத்தை யாரும் கட்டுப்பட மாட்டாங்க, சட்டத்தை அத்தனை பேரும் மீறுவாங்க. இதை சொன்ன பிறகு அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கின்றுச்சு. இப்போ இதுதான் பல அதிகாரிகள் இருக்காங்க. அதிகாரிகள் பல பேர் சட்டப்படி நடந்தால் இங்கே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கரூர் சம்பவத்தில் அவருக்கு இந்த தகவல் எல்லாம் கிடைச்சால் நிச்சயம் விஜய்க்கு சிக்கல் தான், மிகப்பெரிய சிக்கல். ஓகே, என்ன காரணம்னா இந்த கூட்டம் செயற்கையாகவே கூட்டப்பட்டதுங்கிற சந்தேகம் உண்மையாயிருக்கு. ஏன்னா அவர் ஒருவேளை விஜய் மேலே தப்பே இல்லைனாலும் அதையும் சொல்ல தான் போறாரு. அவர் எதா இருந்தாலும் சொல்லுவார். சட்டப்படி இந்த விசாரணைக்குள்ளே யாரும் தலையிட்டா விலகிடுவார். நீங்கள் அஸ்ராகாருக்கு விலகிட்டாருன்னா ஏதோ அழுத்தம் இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அழுத்தம் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம். பல அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏங்க நான் லீவ் போட்டாடுறேன், என்னை ஆளை விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது ஏமாற்று வேலைகளை செஞ்சுங்க, என்னை ஆளை விட்டுருங்க. இப்படி பல நேர்மையான அதிகாரிகள். ராமானுஜம் அதே பட்டியல் தான். சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறையன்பு அதே கேரக்டர் தான். ஏங்க என்னால் முடியாதுங்க, தப்பு பண்ண என்ன லீவில் விட்டுருங்க, நீங்கள் பண்ணிக்கங்க. இறையன்பு, ராமானுஜம், அஸ்ராகார்க், சகாயம், நம்ம சுந்தரேசன், இப்படி பல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள். சட்டம் எதை சொல்லுகிறதோ, ஜனநாயகம் எதை சொல்லுகிறதோ அதை நான் செய்கிறேன். நீங்கள் இதை மீறணும்னு சொன்னீங்கன்னா மீறுவதுக்கு நிறைய கியூ இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கான், அவர்களை போட்டு நீங்கள் செஞ்சுங்க, ஏன்னா ஆளை விட்டுருங்க. இப்படி சொல்லுகிற பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ நம்ம தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அரசு, சட்டம், ஜனநாயகம் எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய இந்த பட்டியல் அவரும் ஒருவர் அதிகாரி. அதாவது அக்ரி செக்ரட்டரியாக ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த வேலை ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் நின்னார், நல்ல பேர். அவர் எனக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த சட்ட விதி மீறல்கள் என்னால் செய்ய முடியாது, என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க. தன்னுடைய ஐஏஎஸ் பேப்பரை கிழிச்சு வீசிட்டு போனார்.
எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு, கேரளா கேடர் அதிகாரி, கேரளா கேடர் அதிகாரி. தமிழ்நாட்டில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலையே பார்க்க முடியாது. தன்னுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து வந்திருப்பார். தன்னுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், தன்னுடைய சர்வீஸ் புக்கை கிழிச்சு வச்சுட்டு போனார். சந்தோஷ் பாபுவா? இல்லை 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 கிருஷ்ணகிரி ஐஏஎஸ் கமலஹாசன் பார்ட்டியில் கூட சேர்ந்தாரு அவர். இல்லை அவர் இல்லை அவர் இல்லை அவர் இல்லை கேரளாக்காரரு கிழிச்சு வீசிட்டே போயிட்டார். ஐஏஎஸ் வேலையை தமிழ்நாட்டில் வேலையை பார்க்க முடியும் போயிட்டார். அதே போல் சிபிஐயில் நல்ல பேர் நிறைய மரம் எனக்கு நினைவு இல்லை. அவர் போலியாக ஒருவரை கைது செய்ய சொன்ன பொழுது எனக்கு இந்த சிபிஐ டிஎஸ்பி வேலையே வேண்டாம்னு விட்டுட்டு போனார். நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அஸ்ரா கார்க்கு இப்போ விஜய் தரப்பு பயப்படுவதே அவர் பல உண்மைகளை ஏதாவது சொல்லிடுவார், அதுக்காக தான் யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நீதிமன்றம் எதை சொல்லுகிறதோ சட்டத்துக்கு உட்பட்டு அத்தனை விதி மீறல்களையும் விலை பேச முடியாத, விலைக்கு வாங்க முடியாத, கற்பனையை பண்ணி பார்க்க முடியாத இந்த அதிகாரி அத்தனையும் கூட நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு போயிடுவார். ரைட். இதுக்கு தான் அஸ்ரா கார்க்கை நீதிமன்றம் நம்பிக்கையோடு கீரிப்பட்டி பாப்பாப்பட்டியிலிருந்து நீங்கள் பல விஷயங்களை நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமை, கூலிப்படைய தேடி அடைச்சது. கந்துவட்டி கொடுமை நடந்தது திரு அஸ்ரா கார்க்க கிராமங்கள்ல கூட அந்த மக்களுக்கு தெரியும், கிராமத்துல அவரை கொண்டாடுவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அது அதே போல ககன்தீப் சிங் பேடி கடலூர்ல ஒரு சில கடைகள்ல அவர் கேலண்டர்ல போட்டோ எல்லாம் போடுவாங்களா சார் ககன்தீப் சிங் பேடி? அந்த மாதிரி அதிகாரிகள் நாட்டில் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஸோ அஸ்ரா கார்க்கை பொறுத்தவரையில் கரூர் வழக்கை ஏன் ஒப்படைச்சிருக்காங்கன்னா இதுதான் காரணம்ன்றது உங்களுடைய பார்வை. அவரோட ட்ராக் ரெக்கார்ட் நிறைய விஷயங்கள் உங்களுடைய பாணியில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.